வணக்கம்ங்க. மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவு பராமரிப்பு கொடுக்குறோமோ அந்த அளவு பலனும் அவங்க கொடுப்பாங்க. நம்ம அந்தந்த பருவ காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பராமரிப்பு கொடுத்துட்ருக்கோம். இப்போ கோடைக்கால பராமரிப்பாக ஃபஸ்ட்டு மூடாக்கெல்லாம் போட்டோம், அதெல்லாம் காமிச்சேன். அதனால் என்ன நன்மைகள் பார்த்திங்கன்னா, இலைகள் பழுப்பெல்லாம் சுத்தமாக குறைஞ்சிருச்சுங்க. முன்னாடிலாம் இலைகள் பழுத்துட்ருக்கும். இப்போ ஈரப்பதம் இல்லாதனால தான் இலைகள் பழுத்து போகும், தொட்டி மண் காயும் போது. இப்போ அந்த பிரச்சனை இல்லாதனால இலைகள் பழுப்பே இல்லைங்க. அதுக்கப்புறம் நம்ம காய்கறி தோல்கள் இதெல்லாம் வச்சு நம்ம மூடாக்கு போட்டது அவ்வளோ ஒரு பலன் கொடுத்துருக்குன்னு சொல்லணுங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் பூக்களும் காய்களுங்க. நீங்களே பாருங்கள், அவ்வளோ பூக்கள் காய்கள். டேபிள் ரோஸ்லாம் டேபிள் ரோஸா இல்லை மினி ரோஸாங்கிற மாதிரி அவ்வளோ பெரிய பெரிய பூக்களாக பூக்குதுங்க. இங்கே பாருங்கள், பன்னீர் ரோஸ்லாம் பூத்துருக்கு, மொட்டுகள் வச்சுருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் துளிர்கள், மொட்டுக்கள், காய்கள் இது தாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ காய் வச்சுருக்குது பாருங்கள். அவ்வளோ காய் வச்சுக்கிட்டே இருக்குது. அதே போல் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தின மொச்சையிலேருந்து எடுத்து போட்டதும் பாருங்கள், பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. நீங்களே பாருங்கள், எல்லா இடத்துலையும் அவ்வளோ பிஞ்சுகள் வந்திருக்குங்க. பூக்கள் மேலே மேலே வச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், தக்காளிலாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது கொஞ்சம் இன்னும் நல்லா பழுத்த உடனே இந்த பழத்தை இன்றைக்கி பறிச்சிடுறேன். இதெல்லாம் இன்னும் 2 நாள் இருக்கட்டும். அடுத்த செடியில் பாருங்கள், இந்த சைடில் உள்ள செடியும் பாருங்கள், எவ்வளோ பூக்கள் வச்சுருக்கு, காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதெல்லாம் நம்ம என்னங்க காசு கொடுத்து வாங்கணும், எல்லாம் நம்ம வீட்டில் இருந்து சமையலுக்கு பயன்படுத்தினதை எடுத்து போட்டது தான். அதே போல் இந்த சைடில் எல்லாமும் பாருங்கள், எவ்வளோ பசுமையாக. அதாவது இந்த அந்தி மல்லியில் சாயங்காலத்தில் அவ்வளோ பூக்கள் பூக்குதுங்க. பாருங்களேன், நீங்களே இப்போ தானே சமீபத்தில் நம்ம கொண்டு வந்து வச்சோம். எவ்வளோ பாருங்கள், அரும்புகள் கட்டியிருக்கு பாருங்கள். காலையில் மாலையில் எப்போ பார்த்தாலும் நம்ம தோட்டம் அழகுதாங்க. அதுக்கப்புறம் இப்போ தானங்க நம்ம பொங்கலுக்கு வாங்கினோம் இல்லையாங்க, இந்த ஒயிட் கலர் டெய்ஸி. இதுலேருந்து நான் தனியாக 4 செடிகள் உருவாக்கிட்டேன். இப்போ பாருங்கள், எவ்வளோ துளிர் எடுத்து அவ்வளோ அரும்புகள் கட்டியிருக்குதுங்க. பாருங்கள், நம்ம தோட்டத்தில் எப்போவும் இருக்கிற பூக்களும் கத்திரிக்காய்கள் இதெல்லாமும் பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் பஞ்சமே இல்லைங்க, இருந்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், இது என்ன ஜாதி முல்லையா, சந்தன முல்லை. இதுவும் பாருங்கள், சாரிங்க, அது ஜாதி முல்லை, இது தாங்க சந்தன முல்லை. எல்லாமே பூத்துட்ருக்குங்க. இந்த பக்கம் பாருங்கள், சங்குப்பூவை பாருங்கள். விதைகள் எடுத்தோடனே எவ்வளோ பூக்கள் பாருங்கள், அழகாக இருக்குல்லங்க. இந்த தொட்டியில் வச்ச தக்காளியை பாருங்கள். இங்கே பாருங்கள், சின்ன தொட்டியில் தானேங்க வச்சுருக்கேன், எவ்வளோ ஹைட்டு வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், பூக்கள் பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்துகிற தக்காளி, ஆக்சுவலாக தக்காளி விதைகள் கூட நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கங்க. அதை நீங்கள் கரைச்சிட்டு அந்த விதைகளை எடுத்துகிட்டு வந்து அப்படி போட்டாலே நமக்கு புது தக்காளி செடிகள் நமக்கு உருவாகிடும். பாருங்கள், இங்கேயும் ஒரு ரெட் ரோஸ் மொட்டு வச்சுருக்குது, ஆரஞ்சு ரோஸ் பாருங்கள் மொட்டு வச்சுருக்குது, பேண்டா ரோஸ் பூத்துருக்கு. இந்த சைடில் பாருங்கள், ஒரு கத்திரி செடியில் கொத்து கொத்தாக கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்கள், பெரிய ஹைப்ரிட் செம்பருத்தி. இந்த சைடும் பாருங்கள், ஒயிட் ரோஸ் ஏற்கனவே நிறைய இருந்ததெல்லாம் பறிச்சுட்டாங்க. இப்போ அடுத்ததும் மறுபடியும் பூத்திருக்கு. இந்த மல்லி செடிகள்லாம் அடுத்தது சீசனுக்கு ரெடி ஆகிட்டாங்கங்க. பாருங்கள், நல்லா எல்லாமே எல்லா இடத்துலேருந்தும் துளிர்கள் நல்லா வந்துகிட்ருக்குங்க. அந்தந்த பருவ காலத்தில் அந்தந்த பராமரிப்பை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம தோட்டம் சூப்பராகவே இருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் நம்ம சேனலை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.